Amma kitulu. Hello. No more monkeys jumping on the bed. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். சிருஷ்டிக்கு இப்போ வந்து 6 months கம்ப்ளீட் ஆகி 7th month ரன்னிங்கில் இருக்குது. இந்த 23rd வந்ததுன்னா 7th monthும் கம்ப்ளீட் ஆகி 8th monthல என்டர் ஆகிடுவா. உங்களில் சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க, அழகான மகாலட்சுமிங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து 2021 சித்தாரா பிறந்தா. அண்ட் செகண்ட் டெலிவரி வந்து 2024 சிருஷ்டி பிறந்தா. ரெண்டுமே எனக்கு சி செக்ஷன் தான் நடந்திருக்கு. 2 டெலிவரிக்குமே நான் நார்மல் தான் ட்ரை பண்ணேன். இன்ஃபேக்ட் வந்து அதுக்கான எக்ஸசைஸு, ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணேன். பட் சில காம்ப்ளிகேஷன்ஸ்னால வந்து ரெண்டுமே வந்து சி செக்ஷன் ஆகிடுச்சு. ரிகவரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே நடந்துச்சு. ஏன்னா டாக்டர் என்னென்ன சொன்னாங்களோ அது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு சித்தாராக்கும் சரி, இப்போ சிருஷ்டிக்கும் சரி, கரெக்டாக அவங்க சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணதுனால எனக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுச்சு. நான் ஒர்க்குக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். சில பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாளா, தவள ஆரம்பிச்சிட்டாளா, குப்புற விழுந்துட்டாளா அப்படின்னு. எனக்கு என்னென்னா, சித்தாராவை நான் ஆல்ரெடி ஒரு 3 years நான் வளர்த்துட்டேன். ஸோ அதில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அதை வச்சு இப்போ சிருஷ்டியும் நான் வந்து வளர்த்துட்டு இருக்கறனால என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு குழந்தைங்க வந்து எந்த மந்தில் வந்து தவழ்வாங்க, எந்த மந்தில் அவங்களுக்கு வந்து கழுத்து நிற்கும், எந்த மந்தில் வந்து உட்காருவாங்கன்னு இதெல்லாம் ஒரு சின்ன வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிருஷ்டி பிறந்தப்போ சிசேரியனால் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு 2-3 days வந்து இருக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ பிகினிங் எனக்கு சித்தாராக்கும் சரி, என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே இந்த லேச்சிங் பொசிஷன் எனக்கு மறுபடியும் சிருஷ்டிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற நர்ஸ்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ட்ரெஸ்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஜஸ்ட்டு மேலே வந்து ஒரு ஜுப்பா அண்ட் டைப்பர்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். அண்ட் சித்தாராக்கும் சரி, சிருஷ்டிக்கும் சரி, நான் லவ்லாப் சுப்ரீம் பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதுதான் லவ்லாப் சுப்ரீம் பேண்ட்ஸ். டிஸ்போசபிள் டைப்பர்ஸில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், மேக்ஸிமம் ஹார்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ரேஷ் ஃப்ரீயாக இருக்கணும் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கணும். இந்த சுப்ரீம் டைப்பர்ஸ் குழந்தைங்களுக்கு சுப்பீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக செய்யப்பட்டது வித் 0 லீக்கேஜ் மெக்கானிசம். இதில் ஆலோவேரா லோஷன் இன்ஃபியூஸ்ட் இருக்கிறதுனால குழந்தைங்கள ரேஷஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் இருக்கிற 5 layer சூப்பர் கோட் குழந்தைங்களுக்கு 12 hours ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அண்ட் அல்டிமேட் அப்சார்பன்சி. அவங்களுக்கு ஆக்டிவ் டேவாகவும் இருக்கும் அண்ட் நைட்டில் கூட நல்லா தூங்குவாங்க. சுப்பீரியர் ப்ரீத்தபிலிட்டி குழந்தைங்களுக்கு இரிட்டேஷன் இல்லாமல் பார்த்துக்கும். இட் கம்ஸ் வித் 10 million+ ப்ரீத்தபிள் போர்ஸ் ஃபார் லாங் லாஸ்டிங் ட்ரைனஸ். இதோட லீக் லாக் மெக்கானிசம் என்ஷூர்ஸ் 0 லீக்கேஜ் த்ரூ அவுட் தை அண்ட் வேஸ்ட் ஏரியா. வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால கரெக்ட் டைமுக்கு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிஸ்போசபிள் டேப் இருக்கிறதுனால ஈஸியாக ரோல் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இந்த சுப்ரீம் பேண்ட்ஸ் வேரியஸ் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த டைப்பர் ரொம்ப தின். இந்த லிக்விட் ஊற்றுனதும் த்ரூ அவுட் டைப்பர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு மாய்ஸ்சர் கண்டென்ட் லாக் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஹெவினஸ் கூட இல்லை. இது 100% லாங் லாஸ்டிங் ட்ரைனஸ் கொடுக்குது அண்ட் நோ லீக்கேஜ். ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ் லவ்லாப் சுப்ரீம் பேண்ட்ஸ். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த லவ்லாப் சுப்ரீம் பேண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இது அமேசான்லேயும் இருக்குது, லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்குது. இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். குழந்தைங்க வளர்றதில் மைல் ஸ்டோன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். பிறந்த குழந்தை 0 to 3 months சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 months சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அண்ட் 7 to 9 months ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அண்ட் 10 to 12 months ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த மந்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுவாங்களே, அதுதான் வந்து பேபி மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க. எந்தெந்த மந்தில் எந்தெந்த மைல் ஸ்டோன்ஸ் வந்து தொடுவாங்கங்கிறது நான் சொல்கிறேன். பட் இது வந்து முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சித்தாரா அண்ட் சிருஷ்டி இந்த மந்தில் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து அவங்க தொட்டிருக்காங்கிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் குழந்தைங்க நான் சொல்கிறது வந்து சம்டைம்ஸ் முன்னாடியே தொட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து நான் சொல்கிறதுக்கு அப்புறம் கூட தொட்டிருப்பாங்க. ஒரு குழந்தையும் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் ஐயோ நம்ம குழந்தை இது பண்ணிடுச்சு, அந்த குழந்தை அவங்க பண்ணிட்டாங்களே, இல்லை நம்ம எங்கள் குழந்தை பண்ணலையேங்கிறது நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒரு குழந்தையும் வந்து டிஃப்ரெண்ட். என்னதான் ஆஸ் அ மதராக நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலுமே சம்டைம்ஸ் எனக்குமே வந்து ஒரு வாட்டி இந்த கம்பேரிசன் நானே பண்ணிப்பேன்.
சித்தாராக்கு வந்து இந்த மந்தில் வந்து தலை நின்றுச்சு, சுஷ்டிக்கு ஏன் நிற்கலை, ஆனால் சுஷ்டி வந்து இது முன்னாடியே பண்ணிட்டா, சித்தாரா ஏன் பண்ணல, சில விஷயங்களை வந்து முன்னாடி சித்தாரா பண்ணிட்டா ஏன் சுஷ்டி பண்ணலங்கிற சில கம்பேரிசன் எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க கூட வந்து நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தை வந்து இன்னும் உட்காரலையா, ஐயோ தலை இன்னும் நிற்கலையா, குழந்தை இன்னும் தவள ஆரம்பிக்கலையா அப்படின்னு. அதெல்லாம் வந்து மைண்டில் எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குழந்தையும் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் உங்கள் பேரண்டிங்கில் வந்து கரெக்டாக இருங்க, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. 0 to 3 months என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தலை நிற்கிறது. சம்டைம்ஸ் 3 monthsல நிற்கும், சம்டைம்ஸ் 4th monthல கூட நிற்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சித்தாராக்கு வந்து 4.5 வந்து நின்றுச்சு, அண்ட் சிருஷ்டிக்கு வந்து 3 monthsலேயே நின்றுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது, மெதுவாக நம்மளை பார்த்து லைட்டாக சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இது கூட வந்து 3 months to 4 months அந்த மாதிரி டைமில் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஃப், ரொம்ப ஓப்பனாக சிரிப்பாங்க. நம்ம ஏதாவது இந்த சவுண்ட் பண்ணுறது, இந்த நம்மளோட ஃபேஸ்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அம்மாவை நல்லா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்து நம்ம ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் காமிச்சோன்னா பயங்கரமாக சிரிப்பாங்க. ஸோ இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே 0 to 3 months to 4 monthsக்குள்ளே நடக்கும். இப்போ வந்து 4 to 6 months, 4th month எண்டிங்கில் இல்லை 5th month ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குப்புற விழுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு கையை வந்து நல்லா திருப்பிடுவாங்க, இன்னொரு பக்கம் விழுறதுக்கு வந்து பயங்கரமாக போராடுவாங்க. நம்ம அந்த டைமில் கொஞ்சம் கை வச்சு லைட்டாக அவங்கள புஷ் பண்ணி பெட்டில் கொஞ்சம் கீழே ஏதாவது மெத்துன்னு போட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ கொஞ்சம் இதுவாக கை வச்சு கொஞ்சம் அவங்கள குப்புற விழுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, அவங்கள வந்து குப்புற விழ ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்புற விழுந்தாச்சுல, ஸோ இப்போ ஈஸியாக பாடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காரதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து உட்கார வைக்க தான் அவங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ உட்கார வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6th month எண்டிங்கில் அந்த மாதிரி நடக்கும். ஆமாம், சித்தாராக்கும் சுஷ்டிக்கும் ஆமாம் 6th month எண்டிங்கில் நடக்கும். ஸோ வந்து அவங்கள உட்கார வச்சு நம்ம கை வச்சு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களோட பின்னாடி இந்த ஸ்பைன் மசில்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பில்லோ போட்டுருங்க. ஸோ பில்லோ போட்டுட்டு உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்களும் ஜாலியாக உட்காந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அவங்களுக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஓகே நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்ட்டு. இது எல்லாமே இந்த 4 to 6 months நான் சொன்னேன்ல இந்த டைமில் நடக்கும். அண்ட் இந்த டைமில் இன்னொரு விஷயமும் நடக்கும். நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து வாங்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் ஏதாவது கொடுத்து வாங்க, இதில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு, அவங்கள வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த உட்கார்றது இந்த குப்புற விழுறது கூட இந்த டைமில் நடக்கலனா கூட இந்த 6th month ஸ்டார்டிங் இல்லைனா 7th monthல கூட நடக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஆனால் கரெக்டாக என்னென்ன பண்ணுமோ அந்த ஏஜில் அவங்க பண்ணிடுவாங்க. இந்த மைல் ஸ்டோன்ஸ்லாம் இயற்கையாகவே அவங்களே வந்து தொடுவாங்க. நம்ம எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணக்கூடாது. ஐயோ பக்கத்தில் இவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இது நம்ம பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே வந்து துணிக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்காக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணணும். அவங்க ட்ரை பண்ணுறாங்கல்ல அந்த டைமில் நம்ம சப்போர்ட் பண்ணால் போதும், நம்மளே எதுவும் முயற்சி பண்ணி அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த 0 to 6 monthsல அவங்களுக்கு வந்து நம்ம டம்மி டைம் கூட கொடுக்கணும். டம்மி டைம் நீங்கள் ரெகுலராக கொடுக்க அவங்களோட ஜீரண சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இப்போது நம்ம குப்புற படுக்க வைக்கிறோம்ல, ஸோ அப்போ வந்து அவங்க ஹெட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட நெக் மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கை வச்சு அவங்க லிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களோட ஹேண்ட் மசில்ஸ் கூட வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். 0 to 6 monthsக்கு குழந்தைங்களுக்கு எந்தெந்த டைமில் வந்து எவ்வளோ டம்மி டைம் கொடுக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தையாக இருந்தால் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் டம்மி டைம் கொடுக்கலாம். அதுக்கவே அவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 3 minutes வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து 2 months வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ தான் அவங்க வந்து லைட்டாக தலையை லிஃப்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாமே வந்து பில்ட் ஆகும். அண்ட் 3வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 60 நிமிஷம் ஆல்மோஸ்ட் 1 hour வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. 4 to 6 monthsல பார்த்தீங்கன்னா 1 or 2 hours 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கலாம். பட் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு நாளில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஒரே டைமில் வந்து 2 மணி நேரம் படுக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நாள் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ இந்த டைமில் வந்து 20 நிமிஷம், இந்த டைமில் ஒரு 1/2 மணி நிமிஷம், இந்த டைமில் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது ஃபுல் டே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 months ப்ளஸ் 6 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா 2 hours ப்ளஸ். அது அவங்க கம்ஃபர்டபிலிட்டி. சில பேர் வந்து புரண்டுருவாங்க இல்லையா, பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களா எடுத்துப்பாங்க. சில டைம் அவங்களுக்கு வலிக்கும் போது அவங்களா மறுபடியும் திரும்பி படுத்துப்பாங்க, மறுபடியும் அவங்க ரோல் ஆவாங்க. ஸோ இது அவங்களோட கம்ஃபர்டபுள் டைம். 7 to 9 monthsல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தவழ்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க.
சிருஷ்டி வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறா, கொஞ்சமாக கை வச்சு மூவ் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, இந்த ரன்னிங் ரேஸில் ஆன் யோர் மார்க்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சு அவள் ட்ரை பண்ணுவா. சீக்கிரம் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் வந்து தவழ்வான்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சப்போர்ட் இருந்ததுன்னா அதை வச்சு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சுஷ்டியும் ஆல்மோஸ்ட் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. இப்போ வந்து பெட்லேயே நான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா என் கையை பிடிச்சி நிற்கிறதுக்கு ஒரு 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 நிமிஷம் வரைக்கும் அவன் நிற்பா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் அந்த காலெல்லாம் ஷேக் ஆகுமா, அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகே நமக்கு வந்து ஷேக் ஆகுது, நம்ம உட்காந்துடலாம்னு நினச்சா அவனே டப்புன்னு உட்காந்துருவா. ஆனாலும் நான் அப்பயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு இந்த மசாஜ்லாம் பண்ணி கொடுத்து ஓரளவு நிற்க வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மழலை மொழின்னுவாங்கள்ல, இந்த ப ப ப ப ப ப ப இதெல்லாம் வந்து அவள் பேசிகிட்டு இருப்பாள். நம்ம சரி அவள் பேச ஆரம்பிக்கிறாளே, நம்மளும் வந்து பேச ஆரம்பிக்கலாம், நம்ம பேச ஆரம்பித்தா அவளும் பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடுவாள். இன்ஃபேக்ட் மிட் நைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் தூங்கிட்டு இருக்கா, நம்ம தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு வரும், பார்த்தா இவள் பாட்டுக்கு பாடிட்டு இருப்பாள். ஸோ இது எல்லாமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே வந்து 7 to 9 months வந்து நடக்கும். இந்த 10 to 12 months பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக் கொடுக்குற சில வேர்ட்ஸ் அவங்க வந்து புரிஞ்சுட்டு அவங்களும் திருப்பி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க தவள ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பாப்பா இங்கே பாரு, அம்மா இங்கே இருக்கேன், அப்பா இங்கே இருக்கேன், கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிப்போம்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க கற்றுக்கிற ஃபஸ்ட்டு வேர்டுமே இங்கே வா அப்படின்னு தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து சித்தாரா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பக்கம் வந்து நான் நிற்பேன், ஒரு பக்கம் அவர் நிற்பார். கூப்பிட ஆரம்பிப்போம், இங்கே வா சித்தாரா, இங்கே மம்மி கிட்ட வானா அவர் அங்கே போய் டேடி கிட்ட வா அப்படின்னு. சம்டைம்ஸ் என்கிட்ட வருவா, சம்டைம்ஸ் அவர்கிட்ட போவா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாப் பண்ணுறது. இப்போயும் சுஷ்டி ஆக்சுவலி இப்போயும் சும்மா நாங்கள் சொல்கிறதுனால அவள் கிளாப் பண்ண மாட்டா, அவளே சும்மா வந்து எதாவது மியூசிக் வந்தால் கிளாப் பண்ணுவாள். அண்ட் அதுக்கப்புறமும் இந்த கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா டக்குன்னு அவள் அழகாக கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் பண்ணுவாள் சித்தாரா. அது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை-ஃபை அண்ட் குட் மார்னிங் இதெல்லாமே வந்து இந்த 10 to 12 months, ஆமாம் 11th month ஸ்டார்டிங் பிகினிங்லேயே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம கற்றுக் கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்கள் வேர்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே இந்த 10 to 12 monthsல அவங்க வந்து கப்புன்னு புரிச்சுப்பாங்க. இவ்வளோ தான் வந்து 1 yearக்குள்ள பேபி மைல் ஸ்டோன்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறது இதெல்லாமே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து சித்தாரா வந்து 1 year வரைக்குமே ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தால் எழுந்திரிச்சு நிற்பா, எல்லாமே ஓகே. நடக்க ஆரம்பிக்கலை. 1 year பர்த்டே முடிஞ்சு ஒரு 3 months கழிச்சு தான் வந்து நடக்க ஆரம்பித்தா. அது கூடவே வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தது, இல்லைனா இந்த நடவண்டி இருக்குல்ல அதை வச்சு அவன் நடக்க ஆரம்பித்தா. அதுலேயே சில பேர் வந்து சொன்னாங்க, என் குழந்தை வந்து 1 yearலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னோட ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்கெலாம் என் குழந்தை வந்து நடந்துகிட்டே வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அது நான் உடனே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம அதெல்லாம் எதுவுமே மைண்டில் எடுத்துக்க வேண்டாம். நம்ம இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இயற்கையாக நடக்க வேண்டியது, நம்ம எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அவங்க அந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம அதுதான் வந்து செய்ய முடியும். சில விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்கள்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவாங்கள்ல, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் போதும், நம்ம எதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த பேரண்டிங்கை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பேரண்டிங். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.